ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நைட் டின்னர் வந்து குழி பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகா, இஞ்சி, சீரகம், உப்பு. நான் மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் போட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கினேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கடாய் காஞ்சிட்ட பிறகு நான் வந்து கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பச்சை மிளகாய் இஞ்சியை போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாகிட்ட பிறகு ஆனியனும் போட்டுக்கோங்க. சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விடணும், பொன்னிறம் ஆகிற வரைக்கும். நான் இதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு வதக்கிறேன். நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க போகிறேன். நம்ம வதக்குனதை இப்போ மாவில் கொட்டிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். உப்பு தேவையான போட்டுக்கலாம். நான் உப்பு கொஞ்சம் போட்டுக்க போகிறேன். உப்பு போட்டு நல்லா நான் கலக்கி விட்டுக்க போகிறேன். இப்போ எனக்கு குழி பணியாரம் ஊற்றுறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. குழி பணியாரத்துக்கு ஒரு அருமையான சைடிஷ் நம்ம கார சட்னி பண்ணலாம் வாங்க. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 3 பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, ஒரு 7லேருந்து 8 காஞ்ச மிளகா, ஒரு தேங்காய் வந்து ஒரு 2 தேங்காய் பத்தை நான் எடுத்து வச்சுக்கிறேன், எண்ணெய், உப்பு. இதுதான் அதுக்கு தேவையான பொருள். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஆனியன் ஃபஸ்ட்டு ஆனியன் போட்டுக்கிறேன். காஞ்ச மிளகா நல்லா வதக்கி விடுறேன். ஒரு நிமிஷம் வதங்கிட்ட பிறகு நம்ம தக்காளி போடணும், வதக்கணும். கூட தேங்காயும் போட்டு அது கூட நல்லா வதக்கினாதான் கார சட்னி நல்லா டேஸ்ட்டாக வரும். இங்கே நான் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது வதங்கி வந்ததை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து நம்ம பார்ப்போம். நான் குழி பணியாரம் பண்ண அந்த கல்லை ஆன் பண்ணிக்கினேன். இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறேன் எல்லாத்துலேயும். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஊற்ற போகிறோம். இப்போ இதை மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க.
திருப்பி போட்டாச்சு. நல்லா ப்ரௌன் கலரில் வந்துச்சு பாருங்கள். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே திருப்பி போட்டால் அதே அழகாக திருப்பின்னு வரும். இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு அந்த சைடு திருப்பி வேக வச்சு எடுத்து பார்க்கலாம். நம்மளுக்கு இப்போது குழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்துக்கலாம். இப்போ குழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள். இப்போ ஒரு தாளிப்பை போட்டுடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு போட்டு தாளிச்சிக்கணும். தாளிச்சதை அதில் கொட்டிடணும். இப்போ சட்னி நம்மளுக்கு ரெடி. இப்போ நமக்கு சூப்பரான குழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. கார சட்னி வச்சு சர்வ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.